பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. லகுவாராயம்பிகா திருத்தாள் திருப்படிகள் போற்றி போற்றி. பேரன்பு சார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, எல்லாமல்ல பரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டும் வரமெல்லாம் தந்து அருள்பாலிக்கக்கூடிய கருணை கடலாக விளங்கக்கூடிய அன்னையாம் மகா திரிபுர சுந்தரி அம்பிகையினுடைய மகா சேனாவாக சேனாதிபதியாக எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய வாராகி அம்பிகையினுடைய திருவருளாலும் குருவருளாலும் இன்றைய தினம் கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமின்னு சொல்லக்கூடிய மங்கள பஞ்சமியிலே ஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் இன்றைய ஜப ஹோமங்களானது நிறைவு பெற்று அம்பாளுக்கு மகா தீபாராதனை எல்லாம் நிறைவு பெற்றது. எல்லாருக்கும் ஜாதக ரீதியாக எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்கும். நான் எவ்வளவோ நல்லது நான் செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் மனம் நொந்து வேண்டுவாங்க. அப்படி இருக்கப்படும் பொழுது எல்லாருக்கும் புண்ணியம் நான் செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இன்னும் கஷ்டமே வந்துட்டுருக்கு அப்படின்னா, இது இப்போ நடந்த விஷயங்கள் கிடையாது. நம்மளுடைய பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ ஜென்மத்தில் ஏதேனும் பாவங்களோ ஏதேனும் சாபங்களோ நம்ம செஞ்சுருந்துருப்போம். அப்படிப்பட்ட அந்த சாபங்களையும் பாவங்களும் ஆனது குறைவாக இந்த ஜென்மத்தில் நம்ம புண்ணிய காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். இந்த சமயங்களில் நம்ம புண்ணிய காரியங்கள் செய்யப்படும் பொழுது இந்த புண்ணியங்களானது சேர்த்து வைக்கப்படும். எவ்வளவுக்கு புண்ணியங்கள் சேர்த்து வைக்கப்படுகிறதோ அந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களானது குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஜாதகத்தில் பார்த்தோம்னா முதல்ல எடுத்தோன்னே அந்த வாக்கியம்தான் இருக்கும், ஜனன ஜென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஸ்திரம் இருக்கும். அது எதை சொல்லுதுன்னா, பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல் தான் இந்த ஜாதகமானது வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கன்னிய ராசிக்கு நல்லா இருக்குது, மகர ராசிக்கெலாம் நல்லா இருக்குதுன்னு ஜாதகத்தில் சொல்கிறாங்களே, இருந்தாலும் நமக்கு நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வேதனைப்படுவாங்க. கோயிலெல்லாம் பார்க்கப்படும் பொழுதெல்லாம், சாமி தனுர் ராசிக்கு நல்லா இருக்கே சாமி, இந்த வருஷம் கல்யாணம் ஆயிருமா அப்படின்னு கேட்பாங்க. ஆகும். யாருக்கு ஆகும் அப்படின்னம்னா, அந்த செய்த புண்ணியங்களானது சேர்த்து வைக்கப்படும். புண்ணியம்னா என்ன அப்படின்னா, நம்ம அன்றாட உழைக்கக்கூடிய காசை என்ன பண்ணுறோம், ஓரளவு பேங்க்கில் பிற்கால தேவைகளுக்காக என்ன பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம். அதே போல தான் நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்களானது சேர்த்து வைக்கப்படும். அப்போ எந்த அளவுக்கெல்லாம் நம்ம புண்ணியங்கள் செய்கிறோமோ அந்த பாவங்களானது குறையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஜாதக ரீதியாக என்னென்ன தடைகள்லாம் நமக்கு ஏற்படும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு என்ன ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா, பையன் இருப்பான், வேலைக்கு போயிருக்க மாட்டான், நல்லா படிச்சிருப்பான், உத்தியோகம் கிடச்சிருக்காது, உத்தியோகம் கிடைச்சா உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பேர் திருமண தடையானது ஏற்படும். அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் என்ன ஆகும், குழந்தை பேர் கிடைக்கிறத தடை ஏற்படும். அப்படியே ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருந்தாலும் அதில் பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் மற்ற எல்லாத்துக்கும் காரணம் ஜாதகம் ஒரு பகுதி தான். ஆனால் நீங்கள் அதை ஒரு பொருட்படுத்தாமல் என்ன பண்ணணும், புண்ணிய காரியங்கள்லாம் செய்யணும். இப்போ அண்ணா கொஞ்சம் கோபமாக தான் பேசுனாங்க, அது உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் எல்லாத்துக்குமே இருக்கும், எனக்குமே வருத்தம் தான் உள்ளே இருக்கும்போது என்ன அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அவருடைய வேதனை அதுதான். அதாவது இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், பூஜைகள் செய்கிறோம். லோகக்ஷேமார்த்தம் சங்கல்பத்தில் சொல்லும் போது சொல்லியிருப்போம், கிராமக்ஷேமார்த்தம், லோகக்ஷேமார்த்தம், நகரக்ஷேமார்த்தம். லோகம்னு சொல்லப்படும் பொழுது அதில் நம்ம அடங்கிட்டோம். அப்போ தனிப்பட்டு இது யாருடைய பேருக்கு எங்கள் பேருக்கெலாம் பண்ணலை அப்படின்னு இல்லை. ஆலய மகாபக்த ஜனான அந்த ஆலயத்துக்கு யார் யார் வர்றாங்களோ எல்லாருக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பொருட்டு தான் நாங்கள் பூஜை பண்ணுறோம். இன்றைக்கி அவங்க சங்கல்பத்தில் உட்காந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்டு பண்ணாங்க அப்படின்னு யாரும் நினைக்கிறது. எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அம்பாள் கண்டிப்பாக எங்கிட்ட ஒரு பக்கம் இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாள். அது உணர்ந்தோம்னா தெரியும். கண்டிப்பாக நம்ம பக்கத்திலே உட்காந்து இப்படியே பார்த்துட்டே தான் இருப்பாள். என்ன நினைக்கிறான், என்ன பேசுகிறாங்க, மனசில் என்ன நினைக்கிறான் சுவாமிக்கு தெரியும். நம்ம வேண்டவே தேவையில்லை, அம்பாளுக்கு தெரியும். நின்றம்னாலே தெரியும் எதுக்கு வந்திருக்கான்றது அம்பாளுக்கு தெரியும். நம்ம வேண்ட வேண்டியது அவசியமே இல்லை. இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், ஆத்மார்த்தமாக இருக்கணும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மனமானது தூய்மையானதாக இருக்கணும், ஆத்மார்த்தமாக இருக்கணும். இன்றைய நிலையில் ராகு கேது பகவானுக்கு விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது.
அதாவது கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. பெரும்பாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய லக்னம் தான் அவங்களுடைய ஜீவன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அந்த லக்னத்தில் இருந்து 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இப்படிலாம் எடுப்பாங்க. அதில் ராகுவோ கேதுவோ இது மாதிரிலாம் இருந்ததுன்னா திருமண தடை ஏற்படும், உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட தோஷங்களை நிறைவு செய்யக்கூடிய, பூர்த்தி செய்யக்கூடிய, தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். அதனால் உங்களுக்கெல்லாம் பக்கத்துலேயே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எல்லாருமே. இல்லாட்டி இதெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு எங்கே போகணும்? வாராகின்றது இங்கே பக்கத்தில் இருக்கான்றது எனக்கு தெரியலை. திருச்சியில் போனோம்னா ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் போனால் தான் வாராகி தரிசனம் பண்ண முடியும். இங்கே எல்லாருக்கும் எல்லா விதமான பக்கத்துலேயே அந்த வாய்ப்பு கிடைக்கிது. அதாவது சொல்லுவாங்க, பக்கத்தில் இருந்தால் அதோட அருமை தெரியாது. இங்கேருந்து வண்டி பிடிச்சிட்டு வேறு ஊருக்கு போவோம். இப்போ நாங்கள் மதுரையில் இருக்கோம், பக்கத்தில் மீனாட்சி அம்மன்கிட்ட கூட அதிகமாக போக மாட்டோம். ஆனால் இங்கே சமயபுரத்துக்கு லைக்கும் மனம். அதே போல் திருச்சியில் இருக்கிறவங்க சமயபுரத்துக்கு தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க. இது மாதிரி பக்கத்தில் இருந்தால் அதோடைய அருமையை தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கெல்லாம் இன்றைய ஒரு நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அம்பாள் கொடுப்பா. கண்டிப்பாக நீங்கள் மனசில் உண்மையாக ஒரு 5 நிமிஷம், இவ்வளோ நேரம் விட்டுருவோம், ஒரு 5 நிமிஷம் ஆத்மார்த்தமாக அம்பாளை நினச்சிட்டோம்னாலே நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் தின்னும். கருடனுக்கு நாகனுக்குமே ஆகாது. இருந்தாலும் கருடனுடைய உடம்புல நாகர் தான் ஆபரணங்களாக இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்போ நாகாபரணம் அப்படி சொல்லக்கூடிய அந்த நாகர்னுடைய இதனால தான் சர்ப்பம் தான் நமக்கு பிரச்சனை. சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், நாகதோஷம் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு எங்கே போவாங்க? அதிகபட்சம் இங்கே திருப்பஞ்சீலி போவாங்க. இங்கே திருப்பஞ்சீலி போவாங்க, கொடுமுடி போவாங்க, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் அந்த இடங்கள்லாம் போவாங்க. ஏன்னா இதெல்லாம் நாகர்கள் வழிபட்ட இடம், திருப்பாம்புரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து அம்பாள் பக்கத்துலேயே நம்ம என்ன வச்சுருக்கோம்? ராகு கேது பரிகார ஸ்தலம் தான் சொல்லியிருக்கோம். அப்போ இன்றைக்கி செய்யக்கூடிய எல்லா நாளுமே ராகு கேதுக்கு பூஜைகள் உண்டு. இந்த பஞ்சமியில் இன்றைய தினம் எல்லாருக்கும் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி எல்லாருக்கும் எல்லா விதமான என்னென்ன மனசில் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். மனசார நினைக்கணும். மற்றவங்கள விட்டுறணும், அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்னவாகிறீங்க? ஒரு பாடலில் கூட சொல்லுவாங்க, உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடின்னு சொல்லுவாங்க. நமக்கு கீழே நம்ம மேலே பார்க்க வேணாம், நமக்கு கீழே யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். நம்மளை சுவாமி அந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்கார் அப்படின்னு. அதனால் ராகு பகவானும் கேது பகவானும் இருந்தால் தான் நம்ம எல்லாத்துலேயுமே வெற்றி காண முடியும். அந்த ஞான வழியில் நடத்தி கூட்டிகிட்டு போவார். அப்படிப்பட்ட ராகு கேது பரிகார ஸ்தலமாக இந்த இடம் இருக்குது. எல்லோரும் மனசால் ஒரு 5 நிமிஷம் மனசால் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் நானும் பேச விரும்பலை, ஏன்னா ரொம்ப நேரம் பூஜையில் இருக்கீங்க, எல்லோரும் வீட்டுக்கு போகணும். அதனால் எல்லாருமே மனசால் ஒரு 5 நிமிஷம் அம்பாளை மனசால் பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் எல்லாமே கிடைக்கும்.